வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மறக்க முடியாத ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமைய போகுது. வாழ்க்கையில் சில நாட்கள் சாதாரண நாட்களாகத்தான் தொடங்க ஆரம்பிக்கும். ஆனால் தொடக்கத்தை வைத்து மட்டும் நம்ம எந்த ஒரு உறவையும் சரி, எந்த ஒரு நாளையும், எந்த ஒரு தொழிலையும் நம்ம முதலில் எடுத்தவுடனே எடை போட்டு விடக்கூடாது. அந்த ஒரு நாளானது ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு நாளானது முடியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு நினைவை நிச்சயமாக அது தேடி கொடுத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறது, எந்த அளவுக்கு ஒரு தேவையில்லாத சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நம்முடைய மனதிற்குள்ள நிச்சயமாகவே பதிய வைத்திருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வு ஒன்று தான் சமீபத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அது நல்ல நிகழ்வாக இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. ஒன்று கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினர்களோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைகளின் பற்றி தேவையில்லாத ஒரு வதந்திகளோ அல்லது ஒரு பிரச்சனைகளோ அதுவும் நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் யார் மீது சந்தேகப்படுவது என்று தெரியாமல் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், எது நடந்தாலும் அதனை நீங்களே ஏதாவது ஒரு முடிவை யோசித்துக் கொண்டு நீங்களாகவே மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்ள முடியாது. என்ன ஒரு உண்மை என்பதை கொஞ்சம் நீங்கள் ஆலோசித்து பார்த்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு நாள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒரு செய்தி, ஒரு சம்பவங்கள், ஒரு முடிவு அல்லது ஒரு மனிதரின் செயல் உங்களுடைய வாழ்க்கையை வேறு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுக்காது என்று தான் நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் அதுதான் இப்பொழுது இன்னும் கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த நாளை மறக்க முயன்றாலும் சில நேரங்களில் அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்து உங்களுடைய மனதை இன்னும் தொட்டி பார்த்து கொண்டே தான் இருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருக்கலாம். அன்று மட்டும் அது நடக்காமல் இருந்திருந்தால், அந்த நிகழ்வுகளோ அல்லது அந்த ரகசியங்களோ வெளிப்படாமல் இருந்திருந்தால் என்னுடைய எண்ணங்கள் கூட இப்பொழுது மாறியிருக்கலாம். தேவையில்லாத பிரச்சனைகள் கூட எனக்கு வராமல் கூட தவித்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு மோசமான நாளை என்னால் மறக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள என்று நீங்கள் நிச்சயமாக சொல்லிக்கொண்டே தான் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கூற வேண்டும். அதே போல் பண இழப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதுவும் கணக்கில் இல்லாத ஒரு பண இழப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட இழப்புகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அது என்னை இந்த அளவுக்கு கடன் வாங்க வைக்கக்கூடிய நிலைமைகளுக்கு தள்ளும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். கணக்கு வழக்குகளுக்கு அதிபதியான புதனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலத்தில் கணக்கில் இல்லாத அளவிற்கு பெரிய ஒரு பண இழப்புகள் நிச்சயமாக ஏற்பட்டிருப்பது ஒரு கொடூரமான ஒரு கொடுமையான ஒரு ஜோதிட முரண்பாடாகத்தான் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் அப்படி ஏற்பட்ட விஷயங்கள் தான் இன்னும் உங்களுடைய மனதை விட்டு நீங்காமல் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் கணக்கு வழக்குகளுக்கு அதிபதியான புதனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலத்தில் கணக்கில் இல்லாத அளவிற்கு பெரிய ஒரு பண இழப்பானது ஏற்பட்டது. நீங்கள் சம்பாதித்ததை விட பண இழப்பு அந்த அளவுக்கோ அல்லனா அதை விட அதிகமாகவோ இந்த ஒரு மாதத்தில் நிச்சயமாக ஒரு பண இழப்பு என்பது ஏற்படலாம் அல்லது ஏற்பட்டிருக்கலாம். ஒரு கொடுமையான ஜோதிட முரண்பாடு தான் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் தனக்காரகனான குரு பகவான் பலமிழந்த காலங்களிலும் 2ஆம் மற்றும் 11ஆம் இடங்கள் பாவத்துவமடைந்த பொழுதும் இந்த அவல நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். வியாபாரத்தில் போட்ட முதலீடுகள் முடங்கியது, கைமாற்றாக கொடுத்து திரும்ப வராத கடன்கள், தேவையற்ற மருத்துவ செலவுகள் அல்லது பிறரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டதால் வந்த அந்த கடன் பாரங்கள் என உங்களுடைய கையை மீறிய ஏதோ ஒரு சூழ்நிலையால் உங்களின் கடின உழைப்புகள் இன்னும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
கன்னி ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. கன்னி ராசியில் இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் தன வரவுகள், அதாவது பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு பணத்தை எப்படி சேமிப்பது, எந்த முறையில் அதை சேமித்து வைத்தால் நல்ல ஒரு நிலைமைகளுக்கு அதை கொண்டு போகலாம் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதேபோல் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் பொறுமை என்பது வேண்டும். அல்லது ஒரு திருமணம் நடக்கப் போகிறது, பொண்ணு வீட்டுக்காரர்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதற்காக அவசரமான முடிவுகளை எடுத்து நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உடனே வந்துவிடக் கூடாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு பொறுமை என்பதை இந்த ஒரு நாளில் கன்னி ராசியில் பிறந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் காப்பது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஆனாலும் வியாபாரம் நிமித்தமான தடைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விலகப் போகிறது. நீங்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கைகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கை என்பது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி போட்டுவிடும். எனவே இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்தாலே போதும். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பது கிடைத்துவிடும். அதே போல எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது மாற்றப் போகிறது. சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு சிறிய சம்பவங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் அமையலாம். ஆனால் அப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அதுதான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் காத்திருந்து கூற வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாதையை மாற்றக்கூடிய ஒரு திருப்ப முனையாகவே இனி வரக்கூடிய நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். அந்த வாய்ப்பை அடையாளம் காணக்கூடிய அறிவுகளும் பயன்படுத்தக்கூடிய துணிச்சல்களும் முக்கியம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது அதை திறந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமைகள் அனைவரிடமும் இருக்க வேண்டும். வாழ்க்கை சில நேரங்களில் நாம் நினைக்காத வழியில் நமக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குமா இல்லையா என்பதை மட்டும் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வந்துவிடக் கூடாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு பொறுமை என்பதை இந்த ஒரு நாளில் கன்னி ராசியில் பிறந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் காப்பது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஆனாலும் வியாபாரம் நிமித்தமான தடைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விலகப் போகிறது. நீங்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கைகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கை என்பது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி போட்டுவிடும். எனவே இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்தாலே போதும். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பது கிடைத்துவிடும். அதே போல எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது மாற்றப் போகிறது. சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு சிறிய சம்பவங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான காரணமாகவே